நானே போட்ட லோ பட்ஜெட் குட்டி சரவணன் பேசுகிறேன் பாருங்கள். இன்றைக்கி அட்டகாசமாக வந்து தாத்தாக்கும் பாட்டிக்கும் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. அதை நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறோம் கீழே. அட்டகாசமாக இன்றைக்கி நல்ல ஒரு புது வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வீடியோ பார்க்குறோம் ஃபஸ்ட்டு முதல் வாட்டி பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி அதாவது எங்கள் அப்பாவோடைய அவங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாண நாள். நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்கள் தாத்தா பேர் சிவலிங்கம். அவரோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு, சிவலிங்கம் ஜோடிதார்னு சொல்லிட்டு. வாங்க கீழே போய் பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க ஒரு சர்ப்ரைஸ். என்ன எல்லாம் பார்த்துங்க. என்ன சர்ப்ரைஸ் ஆகுறீங்க டாடி? நான் சொல்லிட்டேன். பாருங்க எல்லாம் பொண்ணு போல வரப்போது பாருங்க. முதல் கல்யாணம் இன்னைக்கு தான். மாப்பிள்ளை பொண்ணு பாருங்க. சில்வர் கோல்டுங்க. இது 2 சில்வரு, இது வந்து கோல்டு. நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க அப்பா தலை செஞ்சுட்டுருக்காரு. இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள். இது எங்கள் அப்பா அம்மா கல்யாண நாள். இது பாருங்க எங்கள் அத்தை பொண்ணு, எங்கள் சித்தப்பா பொண்ணு, என் தங்கச்சி பவித்ரன். இந்த பொண்ணு பாருங்க அட்டகாசமாக பொண்ணு பாருங்க. என்ன ஒன்று மூஞ்சி கொஞ்சம் சுருங்கி போயிருக்கோம். பாருங்க தாத்தா. தாத்தா சொல்கிற தாத்தா இன்னைக்கு என்ன டேன்னு சொல்லிட்டு சரி ஓகே. தாத்தா தாத்தா பாருங்க அங்கிள் ஆண்டி அட்டகாசமாக ஜோடி 2 ஜோடி நின்ட்டாங்க. எங்கள் ஆயா கைத்தில் மட்டுமே ஒரு 10 கிலோ தங்க இருக்குன்னு நினைக்கிறேன். போங்க அங்கிள் ஆண்டி நிறைய கமெண்ட் வரும்னு நினைக்கிறேன். எல்லாரும் நான் மனசார வாழ்த்துங்க. வாங்க என்ன பண்ணலாம்? சூப்பரா இருக்கு பாருங்க. சர்ப்ரைஸ். எல்லாம் பேரம் ஏற்பாடு. எல்லாம் சர்ப்ரைஸ் அப்படி சொல்லுங்க. கை தட்டுங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்துட்டாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெட்டிங் டே. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கல்யாணம். வெட்டிக்கிறமா 49 50 ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 10 வருஷத்துல 60ஆம் கல்யாணம் நடக்கும். மனசார எல்லாம் வாழ்த்துங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு. எல்லா குடும்பத்திலையும் இதே மாதிரி எல்லாரும் கொண்டாடணும். நீங்கள் எல்லாம் ஆமாம் ஒற்றுமையாக இருக்கணும், மாரி இருக்கணும். இதாங்க எல்லாரும் அடிப்படுங்க எல்லாம் அடிப்படுங்க. பவித்ரன் குட்டிமணி எல்லாம் பசங்க அடிப்படுங்க. இருங்க ஃபுல் கவர் பண்ண முடியல. பாருங்க இதே மாதிரி எல்லாம் ஒற்றுமையா குடும்பத்தோடு அப்பா அம்மா அண்ணன் தம்பிக்கு எல்லாம் ஒற்றுமையா பண்ணிருக்கா. நல்லா சந்தோஷமா இருக்கு. பாருங்க இன்னைக்கு 49 தொடங்கி 50 ஸ்டார்ட் ஆக போகுது. பாருங்க இன்னும் அடுத்த வருஷம் 10 வருஷத்துக்கு இதானோன்னு 60ஆம் கல்யாணம் நடக்கும். அப்பாவுக்கு எல்லாம் மனசார வாழ்த்துங்க. நல்லா இருக்கணும், மேலும் வரணும். உங்க ஆசீர்வாதம் எங்கேயும் கிடைக்கணும். பாருங்க எல்லார் வீட்லையும் பாருங்க இதுமாரி தான் இருக்கும். மண்டபத்தில் பண்ணுறதுன்றது வேற, வீட்டில் வந்து எவ்வளோ கொடுத்துரு கும்பலாக இருக்கு பாருங்க. எல்லாமே இருக்கிற உடையுக்கு ஜம்மு இருப்பாங்க எல்லாருமே. நீங்களும் இருக்கணும். பாருங்க எங்கள் பசங்க எல்லாருமே வந்து கும்பலாக நின்று எங்கள் அப்பா நல்லா பண்ணுறேன். எல்லாம் மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்கள் ஆசீர்வாதம் எல்லாருமே நல்லா இருக்கும். எல்லாம் கை தட்டுங்க. எல்லார் வீட்டிலையும் இந்த மாதிரி வந்து அப்பா அம்மா வந்து தெய்வமா வந்து நினைக்கணும். எல்லாருமே தெய்வம் நினைச்சு ஃபர்ஸ்ட் முதல் கடவுள் அப்பா அம்மா மட்டும்தான். மற்றது எல்லாமே வந்து அப்புறம் தான், தெய்வங்கள்லாம் அப்புறம் தான். இந்த மாதிரி வந்து எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். சின்ன சின்ன சந்தோஷம் தான் இருக்கிறது. எல்லாமே நம்ம கொஞ்ச காலம் வாழ்க்கை தான். இருக்கிற வரைக்கும் ஜாலியாக சந்தோஷமா எல்லாருமே இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் செஞ்சு பாருங்க, தனி சந்தோஷங்க. அப்பா அம்மா அண்ணன் தம்பி வேற லெவலுக்கு எல்லாமே. எல்லாம் யாரை பண்ணது கேட்டாங்க, அண்ணன் பையன் அதிகரணும் குட்டி சரவணம் குட்டி மணி தான் அரேஞ்ச் பண்ணது. அடுத்து பார்த்தோன்னா நம்ம கீர்த்திகா, ரம்யா, நம்ம என் பொண்ணு பாருங்க தீபிகா, இவங்க வந்து பேரமாரெல்லாம் வந்து இந்த சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்துறவங்க தான். பாருங்க நாங்க பிள்ளைங்க செய்யறத விட பேரமாசுக்கு அவ்வளோ சந்தோஷம் பாருங்க.
இன்னைக்கு எவ்வளோதான் சொத்து பத்து சேர்த்து வச்சிருந்தாலும் பேர பிள்ளைங்க தான் பெரிய சொத்து எங்கள் அப்பா நினைக்குது எங்கள் அம்மா நினைக்குது. நல்லா இருக்கும். மனசார வாத்துங்க பார்க்கலாம் எல்லாருக்கும் விஷயம். இப்போ ஒரு எங்கள் அப்பா சொல்லுவார், சொல்லுங்க. நமஸ்காரம். எங்கள் லிங்கேஸ்வர ஜோதிர் பார்க்குற திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் பார்க்குற அனைத்து அன்பர்களுக்கும் குட்டிமணி, மணி கார்ஸ், பவித்ரன் கார்ஸ், ஹரிகரன் கார்ஸ், இவங்க எல்லா வீடியோ பார்க்குற அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இப்போ பாருங்கள், எங்கள் சன்னுக்கும் தெரியாது, எங்கள் ஒய்ஃபுக்கு யாருக்குமே தெரியாது எங்கள் பேர பிள்ளைங்க பண்ணுறது. காலையிலேருந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்காங்க. நைட்டு வீட்டுக்கு வரோம், பார்த்தா ஒரு இதாக என்னடானாக்கா கம்னூர் தாத்தான்றானுங்க. ரூம்லேருந்து கண்ணை முடிங்கன்னு சொல்லிட்டு, என்னடானாக்கா நீ கண்ணை முடிங்க. சரி என்னடா கண்ணை பண்ணுறாங்க, சரி ஏதோ விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு சரி ஒரு கண்ணை முன்னு நானும் எங்கள் மிஸ்ஸஸ் கண்ணை முன்னு வரோம். வந்து பார்த்தாக்கா திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட இருக்கிறப்ப வந்து எனக்கு வந்து வெள்ளித்தட்டில் தங்கத்தட்டில் சாப்பாடு ஊட்டியிருந்தாங்க எனக்கு. அது வந்து இடையில கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்புறம் அது ரொம்ப நாள் கனவு. அது என் பிள்ளைங்க வந்து அதை நிறைவேற்றிட்டாங்க. ஒருத்தர் வந்து வெள்ளித்தட்டு வாங்கிட்டாரு, வெள்ளி டம்ளர் வாங்கிட்டாரு, ஒருத்தர் தங்க டம்ளர் வாங்கிட்டாரு. நான் வந்து அனுஷ்டானம் பண்ணுவேன், அது வந்து தங்கத்து டம்ளர்லேயே பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னாக்கா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதலுக்கு வந்து யாருமே ஆசைப்பட மாட்டாங்க, வட்டிக்கு தான் ஆசைப்படுவாங்க. அது முதல் யாருனாக்கா நம்ம பிள்ளைகள், மகள்கள் வந்து முதல். வட்டி எதிரானாக்கா அவங்க பெற்று கொடுக்குற பேர பிள்ளைங்க. அது எனக்கு அந்த வட்டி தான் எனக்கு. ஏன்னா முதல் அப்படியே இருக்கட்டும், அசல் அப்படியே இருக்கும், வட்டி மட்டும் வந்துனே இருக்கும். அந்த மாதிரி வட்டி மேலே ஆசை எனக்கு வந்து. என் பேர பிள்ளை மேலே ஆசை வட்டி மாதிரி. என் பேர பிள்ளை பேத்திங்களாம் எனக்கு வட்டி மாதிரி. என் பிள்ளைங்க முதல் மாதிரி. முதல் நல்லா இருக்கணும், அப்போ தான் வட்டி வரும். முதல் நல்லா இருந்தால் வட்டி வரும். அதனால் மனசார பாராட்டி வாழ்த்துறேன் என் பிள்ளைங்களையும் என் மருமகளை எல்லாரையும். அது மாதிரி இதுக்கெல்லாம் இருப்பார். இவர் தான் இதுக்கெல்லாம் மூளை காரணம், எதுவே தெரியாது எனக்கு. இவரும் அதுக்கெல்லாம் இருப்பார். குட்டி சரவணனும், குட்டி மணி, என் பொண்ணோட பேத்தியும், இவன் பொண்ணோட மக, அவன் வந்து மணியோட மக, இருக்கிறாப்பார் இவன் பெரியனோட மக. இவங்களெல்லாம் அட்டை வாழுங்க. அந்த அளவுக்கு இவ்வளோ நேரம் படாத பாடுபடுத்திட்டாங்க. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி இரு, அப்படி இருன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி விட்டாங்க. ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது. எப்படி வெளியே சொல்கிறது வார்த்தையாக. இதே மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் சொல்கிற மாதிரி அப்பா அம்மா யார் ஒருத்தர் வணங்கி வாழறாங்களோ அவங்க வந்து வாழ்க்கையில் லைஃப்பில் நல்லா இருக்கலாம். என் பிள்ளைங்க வந்து என்னை எதுலேயும் கைவிட மாட்டாங்க. என் பிள்ளைகளை விட ஒரு இது சொல்கிற மாதிரி இருக்கேன், என் மருமக தான். என் மருமகன்னு சொல்கிறத விட மகன் சொல்கிறது தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். எப்படின்னாக்கா மகள் எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து மருமகள் இருக்கிறாங்க. யார் பெற்ற பொண்ணாக இருந்தாலும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்க, ஒரு 20 வருஷமாவது அவங்க வீட்டில் வாழ்ந்துருப்பாங்க. அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்த உடனே அவங்க வந்து அந்த வீட்டை மறந்துடும் இல்லை, அந்த அளவுக்கு நம்ம வச்சுன்னு இருக்கணும். அந்த வீட்டு நாவுமே வரக்கூடாது அவங்களுக்கு. நம்ம எப்படா திரும்ப மாமனார் மாமியார் வீட்டுக்கு வரணுன்ற எண்ணம் இருக்கணுமே தவிர எப்படா அம்மா வீட்டுக்கு போன்ற எண்ணமே வரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வச்சுன்னு வாழ்ந்தோம்னா ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் வாழ்க்கை, அவ்வளோ அருமையாக இருக்கும். என் 2 மருமகளையும் எங்கம்மா கண்மணி, என் 2 மகளையும் அப்படி தான் வச்சுன்னு இருக்கேன். இது வரைக்கும் எந்த குறையும் அவங்களுக்கு எல்லாம் நானே எனக்கு தெரியாத எதுனா தப்பு செய்தலாம், குறை செய்தலாம், தெரிஞ்சு என் மனசார தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். அவங்க கண்ணில் தண்ணி வர அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன். அப்படி தான் இவ்வளோ நாளாக வச்சுன்னு இருக்கேன். ஆண்டவன் இதுக்கு மேலே இதே மாதிரி நல்ல மாதிரியே வச்சுருக்கணும். உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும். இதே மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன நிகழ்ச்சியோடு நீங்கள் கும்பலாக சேர்ந்து பண்ணுங்கள். அதனுடைய சந்தோஷம் என்னான்றது நீங்கள் அனுபவிப்பீங்க. எவ்வளோ பணம் எவ்வளோ சேர்த்து என்னங்க பண்ணுங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. போகும்போது ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் இந்த சந்தோஷம் வருமா? இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷம். இது வரைக்கும் என் பிள்ளைங்களோட இந்த மாதிரி செய்யலை. ஆனால் என் பேரன் பேத்தி வந்து இந்த அளவுக்கு எடுத்து செய்கிறாங்கடானாக்கா நான் எவ்வளோ கொடுத்து வச்சுக்கணும், இதை அனுபவித்து நான் எவ்வளோ கொடுத்து வச்சுக்கணும். இதை பூரா எங்கள் அப்பா அம்மா தான் சேரும். ஏன்னா அவங்க என்னை அந்த அளவுக்கு நல்ல மாதிரியாக வளர்த்தாங்க. அதேமாதிரி என் பிள்ளைங்களையும் நான் வளர்க்குறேன். என் பிள்ளைங்களும் அதேமாதிரி என் பேரம்பேத்திகளையும் வளர்ந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் எந்த குறையாலுமே நல்லா வாழணும். எல்லாருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்கிறேன். நன்றி, வணக்கம், ஹரி ஓம். இப்போ பாருங்க, நம்ம நம்ம வைத்தன் வந்து சால்வை அனுப்பி பாருங்க. என் சார்பில் வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு 1/2 மோதிரம் ஒன்று எடுத்தேன். என் அன்பு பரிசா பாரு. நானும் என் தாத்தாக்கு கிஃப்ட் எடுத்தேன். அருமையா தங்க மோதிரம்
எங்கள் அம்மா நிறைய கிளாஸில் டீ நிறைய சாப்பிடுவாங்க. அதில் வெள்ளி டம்ளர் வாங்கிடுவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேதி வந்து 13/3/2025. மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நாட்கள் எங்களுக்கு இன்னைக்கு. அனைவரும் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு வீட்டில் செய்யணும். எனக்கு அதான் ரொம்ப நாள் ஆசை. நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லுவேன். கரெக்டா 12 மணிங்க. 12 சாரிங்க 12/3/2025. ஒரு வீடியோ நான் சொல்லுவேன். சந்தோஷமா இருங்க, ஒற்றுமையா இருங்கன்னு சொல்லிட்டு. அது ஏன்னா நாங்கள் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால சொல்கிறோம். இன்னைக்கு கூட சரிங்க, எங்கள் வீட்டுக்காரமா சரி, எங்கள் தம்பி இருக்குன்னு சரி, எங்கள் அப்பா சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னாக்கா, காலையில் கல்யாணம் ஆகுதுன்னா காலையில் வெளியால் 5 மணிலாம் வந்து காமாட்சி கொத்துன்னு சொல்கிறது. அந்த வழுக்கை வந்து இன்னி வரைக்கும் ஏற்றுவாங்க. அதை இன்னி வரைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க. குளிச்சுட்டு கரெக்டாக 5 மணி ஏற்றுவாங்க. இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போவோம் இல்லை, எங்கள் வீட்டு விட்டு போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அன்பா பாசமா எங்கள் அப்பா. நீங்கள் வெட்டிங் டேவே தெரியாது. நீங்கள் எங்கள் அப்பா அம்மா வெட்டிங் டேவே தெரியாது. எனக்கு தெரியாது, நிச்சயமாக எனக்கு தெரியாது. மணி பார்த்தா ஈவினிங் 6 மணிக்கு ஆஃபீஸ் மூடிட்டு வந்தோம் வீட்டுக்கு வந்தால் எங்கள் பசங்க வந்து அதான் எங்கள் அண்ணன் பையன் குட்டி சரவணம் குட்டி மணி வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி ரொம்ப சிம்பிளாக பண்ணால் டாப்அப் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்காது. மோதிரம் எங்கள் அம்மாவுக்கு வந்து தட்டு விளாடா என்னங்க இதோட சந்தோஷம் என்னங்க இது சொல்லி பாரு. சொத்து பத்து கூட வர போகுது. இதாங்க சந்தோஷமே. தாத்தா வந்து அனுஷ்டானம் பண்றதுக்கு தங்க டம்ளர் வாங்கிக்கிறாரு. குட்டி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுங்க. எல்லாரும் படிப்பாங்க, எல்லாருமே இருக்காங்க, வீடியோ போடுவாங்க. இந்த மாரி எல்லாம் யாரும் போட மாட்டாங்க. நாங்க எல்லாம் இருக்கிறது கரெக்டா பார்த்து பண்ணுவோம். எங்களுக்கு இதாங்க ஆசை. எங்களுக்கு சொத்து பத்தி ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும் நாங்க இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க காரணம் என்ன, எங்க அப்பாவுடைய வளர்ப்பு தான் காரணம். எங்க அப்பா என்னதான் கோடி பணம் வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு நாங்க கரெக்டா இருக்கிறது காரணமே எங்க அப்பா நம்ம தான். அதனால எங்க அப்பா நீரோடு வாழணும், 100 வருஷம் நல்லா வாழணும், மனசார வாச்சுங்க. எல்லாரும் காலையில் ஆசை வாங்கி பால் வாழைப்பழங்க தொலைவா நின்று இருக்கும். இப்போ எங்க சொல்லுங்க. இப்போ எங்க தங்கச்சி பொண்ணு வந்து பாயாசம் ஊட்டுறாங்க பாருங்க. வேற அடுத்து பாருங்க, பாட்டு பாருங்க. மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குலமகளே வா வா, என் ஊர் கேட்கட்டுமா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி கிட்டத்தட்ட எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 கமெண்ட்ஸ் வந்து எல்லாமே மனசார வாத்துனேன். எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க. தாத்தா பேர் சொல்லு. தாத்தா பேர் அம்மா பேர் 2 பேரும் சொல்லுவாங்க பேர். இந்த பிடிச்சி
எங்கள் அம்மா பேர் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் ஆச்சார். அதனால் எங்கள் மனசார 2 பேர் ஒரு 1000 பேர் கமாட்சி நீங்கள் மனசார பார்த்தோம். கட்டி வச்சிட்டாங்க பீமா. இதெல்லாம் 4 கோடியே 95 லட்சம் பார்வையாளர் பார்த்துருப்பீங்க அங்கே வீடியோவை. பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு 1000 2000 கமாண்ட்ஸ். நீங்கள் இவ்வளோ செய்தி பெருசு கிடையாது, என் வீடியோ பார்த்து பெருசு கிடையாது. எல்லாரும் கமாண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவலிங்கம் மகாலட்சுமி போட்டு குடும்பத்தில் போட்டு மனசார வாத்துக்கு பார்க்கலாம். யாராவது வாத்துக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து இது வள்ளிமலை தேர்வுக்கு போகிறோம். ஆமாம், அன்னதானம் போகிறாங்க. ஆமாம் ஆமாம். ஆற்காட்டில் பஸ் ஸ்டாண்ட் நாளைக்கு நீங்க பேசக்கூடாது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா பஸ் பவி ஸ்டாண்ட்ல பவித்ரன் எல்லாருக்கும் அன்னதானம் உண்டு. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு அன்னதானம். 1000 பேருக்கு அன்னதானம் நாளைக்கு. அதே மாதிரி பார்த்தா அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அப்படியே வள்ளிமலை போகிறோம். அங்கேயும் அன்னதானம். ஆமாம், எல்லாருக்கும் அன்னதானம். கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு 150 பேருக்கு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறோம். ஆமாம், வள்ளி தெய்வ முருகர் சார்பாக நாளைக்கு வள்ளிமலையில் எங்கள் அதனுடைய அன்னதானம் நடக்கும். 150 பேருக்கு சாப்பாடு உண்டு. கண்டிப்பாக நாளைக்கு செய்து எடுத்துன்னு போகிறோம். வரவங்க வாங்க வந்து கலந்துக்கலாம், நல்லா கலந்துக்கலாம். பஸ் ஸ்டாண்டு நாளைக்கு 1000 பேருக்கு உண்டு சாப்பாடு. 1000 பேர் வருவாங்க. நாளைக்கு வந்து பாருங்க ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பஸ் ஸ்டாண்டில் 1000 பேருக்கு சாப்பாடு உண்டு. நாளைக்கு அன்னதானம் பண்ண மாதிரி வீடியோ போடுவாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். முருகா இயேசு அல்லா. அனைத்து கடவுளும் ஒண்ணுதான். ஆமாம், எம்மதமும் சமம். லாஸ்ட்டாக தாத்தாக்கு பாட்டி என்ன சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க. லாஸ்ட்டாக ஏவா நீ சொல்லுப்பா. லாஸ்ட்டாக தாத்தாக்கு பாட்டி என்ன சொல்லுங்கப்பா. துணி குரடி அது பின்னாடி வருது. டிஸ்டர் எடுத்துக்க. சொல்லுமா. எல்லா காயத்து ஒரு பாட்டு படிக்கலாமா? எல்லாரும் கொலை போடுங்க. என் தாத்தானே ரொம்ப பிடிக்குங்க. தாத்தா பாட்டி 2 பேருமே. நான் எனக்கு 8 வயசு தெரிஞ்ச இது வந்து புத்தி தெரிஞ்ச வயசுல இருந்து எனக்கு முதல் வாட்டி கால் ஓட்டு கத்து கொடுத்தாரு. எங்க அப்பா சித்தப்பா அவங்க கூட கத்து கொடுக்கலங்க எனக்கு. தாத்தா தான் கால் ஓட்டு கத்து கொடுத்தாரு. மலை கண்ணகிரி மலை கோயில் சிவன் கோயில்ல கால் ஓட்டு கத்து கொடுத்தாரு, பைக் ஓட்ட கத்து கொடுத்தாரு. இப்ப வந்து அனுஷ்டானம் பண்றதுல கத்து கொடுத்தாங்க. படிக்க அனுஷ்டானம் பண்ணதுக்கு அனுஷ்டானம் பண்றது படிப்பு சொல்லி கொடுத்தாங்க தாத்தா. மந்திரங்க மந்திரம் என்ன முதல் மரம் இது தேவை நமக்கு. அப்படியே கும்பல இல்லைங்க போட்டதெல்லாம். அதே மாதிரி அம்மா அப்பா விட்டுறாங்க. நான் எல்லா வீடியோல போட்டிருப்பேன், தாய் தன்னை தான் துணைன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அம்மா அப்பா மட்டும் விட்டுறாதுங்க. அம்மா அப்பா தான் நம்மளுக்கு உலகம் தெய்வம் எல்லாமே. படிப்பு தான் முக்கியம். முதல்ல படிப்பு தாங்க முக்கியம். உட்காருங்க. இங்கே பேன் போடுப்பா. பேன் போட்டுருப்பா. கட் பண்ண போ. அவங்க கல்யாணம் மேனேஜர் சொல்லுங்க. மேனேஜர் சொல்லுங்க. சாமி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அதே மாதிரி அமாவாசை தாத்தா வந்து எங்களை கூட்டம் போயிடுவாருங்க. எங்க பூஜைக்கு கூட்டம் போயிடுவாரு. திதி கொடுக்கறதுக்கு கூட்டம் போயிடுவாரு. நாங்களும் பண்ணுவோம், கூட தாத்தாவோட பண்ணுவோம்.
நிறைய பேர் வருவாங்க. அதே நிறைய நிறைய பூஜை பண்ணிருக்கோம் நானும் குட்டி மணியும் சேர்ந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நமஸ்காரம் ஃபர்ஸ்ட் நமஸ்காரம் லிங்கேஸ்வர ஜோதிடர் ஃபர்ஸ்ட் முறை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தாதான் நான் போற லைவ் ஓவர் அங்கிள் ஆண்டி நான் போற தாத்தா போற லைவ் ஓவர் இன்ஸ்டாகிராம்லவே ஃபாலோ பண்ணுங்க தாத்தாவை. யூடியூப்லயே வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு எல்கேஜில இருந்து யூகேஜி எல்கேஜில இருந்து தாத்தா தான் ஏ கத்து கொடுத்தாரு. இந்த மாதிரிங்க தாத்தா தான் கத்து கொடுத்தாரு. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் காரை எடுத்துட்டு போயிட்டு மரத்துல வச்சேன். நல்ல ஞாபகம் வருது. டாடா இண்டிகா ஒயிட் கலர் 2010 மாடல் நல்ல ஞாபகம். காரு போனா போதே உனக்கு அடி பல்லல அது உள்ள போதும்னு சொல்லிட்டு அப்பத்துக்கு ரெடி பண்ணி நூறு அடி குத்தாரு. அடுத்தடுத்து ஓட்டி லைசன்ஸ் ஓட்டி பழகுறேன். அப்புறம் 2 வீலர் ஓட்ட கத்து கொடுத்தாரு. நடக்க கத்து கொடுத்தாரு. எப்படி சாப்பிடுறது அஞ்சு மணி கத்து கொடுத்தாரு. சின்ன வயசுல இந்த கேக் எடுத்து நான் எடுத்து ஒரு வயசு சாப்பிடுவேன். அதை அப்படி சாப்பிடுவேன் சொல்லிட்டு பிடிங்கி அவர் எடுத்து சாப்பிடுவாரு. தண்ணி நாங்க தண்ணி இல்ல குடிய தண்ணி யார் தண்ணி. அப்புறம் புல்லாட் ஓட கத்து கொடுத்தாரு. அப்புறம் கீரை போட கத்து கொடுத்தாரு. வண்டி கீரை போட கத்து கொடுத்தாரு. அப்புறம் ஒண்ணு மாத்திட்டீங்களா? நீ கிட்ட தின்னாரு கத்து ஓடுதா இல்லையா? கொடுத்தாரு. இது சொல்லி தரா எதுக்கே பொண்டாட்டி என்ன சுத்தி பாப்பாட்டி சகசகமாயி போச்சு கடைக்கு. ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணுங்க. இலாக்கா இது நெஞ்சில் பாயுது. பாருங்க நமஸ்காரம். அதேதம்மா இது கேட்டீங்க அது தெரியல. நமஸ்காரம். லிங்கேஸ்வர என் பேர பிள்ளைங்க என் புள்ள பொண்ணு எல்லாம் மருமகள் எல்லாம் சேர்ந்து தங்க டம்ளர் தங்க ஸ்பூன் அனுஷ்டானம் பண்ணு பாணின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். தங்கத்தில் பண்ணன்ட்டு அதே மாதிரி கொடுத்தாங்க. வெள்ளி டம்ளர் ஒரு புள்ள ஒரு வெள்ளி டம்ளர், பெரிய புள்ள ஒரு வெள்ளி டம்ளர், சின்ன புள்ள ஒரு வெள்ளி டம்ளர். ரெண்டு பேரும் ஆளுக்கு பாருங்க. இப்போ எல்லாம் எங்க அப்பா காலையில இருந்து எல்லாரும் 5000 ஏதோ எங்களால முடிஞ்சதை வாங்கி கொடுத்தாங்க. இப்ப என் தாத்தா கால வீடு 1000 ரூபாய் அடிக்கிறேன். வெள்ளி தட்டு வாங்கி கொடுத்துருக்காரு பாருங்க. ஆமா, வெள்ளி ரெண்டு பேரு ஆளுக்கு ஒண்ணு, அம்மாவுக்கு ஒண்ணு அப்பாவுக்கு ஒண்ணு, ஆளு பெரிய பொண்ணு ஒண்ணு சின்ன பொண்ணு அடுத்த வருஷம் கல்யாணத்துல தங்க தட்டி வாங்கி கொடுத்துருங்க. ஆல்தான் எல்லாம் வாங்க வாசிட்டு வாங்கி. ஏய் வாங்க வா எல்லாம் கும்பல வை வா. அம்லையா இந்த புடியா வந்து வீடியோ. ஓகேவா ரேவதி மொழி கவர் இருந்தா ஒன்று மொழி கவர் மை ஃபேமிலி ஜோடி மறைக்காம இதுவா இது பண்ணுங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. சுதே நமஸ்துதே. शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजां प्रसन्नवदने सर्वज्ञो उपशान्तये ओम नमो வாங்கலாங்க மடிங்க. இந்த भगवते जोशी ऋषिके वरदं மாசிகா कन्नानि कर्णायागे संपूजितं श्री मरणेव यभो என்ன ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சதுர்புஜம் பிரசன்னவரதரம் ஷாஹே சர்வவிக்னோபசாந்தயே. கடவுளே குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரः குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மைஸ்தே ஓம் குருவே நமः. கௌரி நாராயணி நமஸ்துதே. கடவுளே வேணா வேணா பிரச்சனை எல்லாரும் பிபி
வேட்டி எல்லாம் கொடுத்தாங்க. அப்படியே போட்டோ எடு எல்லாரும். பாஸ் பண்ணி ஃபோட்டோ எப்படி இருக்காங்க? இருமா